தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இந்நாட்களிலே நாம் சங்கீத புத்தகத்திலிருந்து செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு தடவை நாம் சந்திக்கும் பொழுதும் ஒவ்வொரு சங்கீதத்தை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எனவே தொடர்பாக இந்த செய்திகளை கேட்க நீங்கள் மகிமை டிவி முன்னால் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். மாறாக ஒருவேளை உங்களுக்கு என்றைக்காவது சங்கீத செய்தியை நீங்கள் தவற விடுவீர்கள் என்றால் இந்த சங்கீத செய்திகளெல்லாம் யூடியூப்பில் தொகுக்கப்பட்டு அங்கே உங்களுக்காக காத்திருக்கும். அதுபோக மகிமை டிவி.com என்ற வெப்சைட்டிலும் இந்த செய்திகளை நீங்கள் பார்த்து கேட்டு பயனடையலாம். இதுவரை 19 சங்கீதங்களை நாம் படித்திருக்கிறோம். இன்றைய நாளிலே 20வது சங்கீதம், ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தின் அடைப்புக்குறிக்குள்ளே பார்க்கிறோம். இந்த ராகத்தலைவன் யார்? இஸ்ரவேலிலே உள்ள ஆலயங்களிலே ஆராதனைகள் உண்டு. ஆசரிப்பு கூடாரத்திலே, தேவாலயத்திலே, ஜெபாலயத்திலே. இந்த ஆலய ஆராதனைகளிலே பாடகர் குழு உண்டு. அவர்கள் பாடுவார்கள். அவர்கள் பாட பயன்படுத்திய பாடல்கள் குறிப்பாக சங்கீத புஸ்தகத்தில் உள்ள வித்தியாசமான அதிகாரங்கள். அவற்றில் ஒரு அதிகாரம் இந்த 20வது சங்கீதம். இதுவும் பாடகர் குழுவால் பாடப்பட்ட சங்கீதம். இந்த பாடகர் குழுவை நடத்துகிறவர் தான் ராகத்தலைவன், கொயர் மாஸ்டர் என்று சொல்லலாம், பாடகர் குழு தலைவன் என்றும் சொல்லலாம். 20ஆம் சங்கீதம் ஒரு யுத்தத்திற்கு முன்பு நிகழ்ந்த ஒரு ஜெபம் என்று சொல்லலாம். 21ஆம் சங்கீதம் அந்த யுத்தத்தின் பின்னர் அடைந்த வெற்றிக்கு பிறகு பண்ணப்பட்ட ஒரு ஸ்தோத்திர ஜெபம் என்றும் கூறலாம். தெய்வம் வெற்றி வீரர், விடுதலை நாயகர், வெற்றியை வழங்கக்கூடியவர். அவர் ராஜாவின் பிரதிநிதியாக அந்த காலத்திலே வாழ்ந்தவர். நமக்கு அதற்கு என்ன சம்பந்தம் உண்டு? நாம் ராஜாக்களா? நாம் தேவனுடைய பிரதிநிதிகளா? ராஜாவின் பிரதிநிதிகளா? வேதத்தில் நம்மை குறித்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமான சில வசனங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி ராஜாக்களாக, ஆசாரியர்களாக மாற்றினார் என்று நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று வாசிக்கிறோம். நாமெல்லாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம். நம்ப முடியுதா? நம்பித்தான் ஆகணும். ஏனென்றால் பொய்யுரையாத தேவன் எழுதி வைத்திருக்கக்கூடிய வேதத்திலிருந்து வசனங்களை நான் உங்களிடத்தில் சொன்னேன். நாம் ராஜாக்கள், ராஜரீகம் பண்ணக்கூடிய ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக அந்த உலகத்தில் நாம் வாசம் பண்ணுகிறோம். ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது கூட ஆண்டவர் ஆதாம் இடத்தில் சொன்னார், நிலத்தை பண்படுத்து என்று சொன்னார், ஆண்டுகொள் என்று சொன்னார். இப்படியாக ஆளுகை மனிதனுக்கு ஏற்கனவே அர்ப்பணிக்கப்பட்டு வருகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் பாவம் செய்ததினாலே அந்த ஆளுகை இழந்து போனான். ஆண்டவர் அவனுக்காக மரித்து உயிர் தெழுந்ததினாலே
அந்த ஆளுகையின் வல்லமை மீண்டுமாக மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் உண்டு. ஆவிக்குரிய போராட்டம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்று சொல்வார்கள். அதை குறித்து தான் பவுல் சொல்லும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அறிவிப்பதாக வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். நமக்கும் விரோதிகள் உண்டு. பிசாசு, உலகம், மாம்சம், இதெல்லாம் விரோதிகள். இந்த விரோதிகளையெல்லாம் மேற்கொண்டு நாம் வாழக்கூடிய ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை குறித்து இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். இன்றைய நாளிலே இந்த 20ஆம் சங்கீதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கக்கூடிய சில ரகசியங்கள், 2 காரியங்கள். ஒன்று வேண்டுதல்கள், அடுத்தது வெற்றியின் ரகசியங்கள். முதலாவதாக தேவைகளை பற்றிய ஒரு ஜெபம், இரண்டாவதாக தேவைகளை நான் அடைந்து கொள்ளக்கூடிய யுக்திகள், ரகசியங்கள். இந்த 2 காரியங்களை குறித்து இன்றைய நாளிலே 20ஆம் சங்கீதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்க போகிறோம். வேண்டுதல்கள், ஆண்டவர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதம் ஆரம்பிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது வசனத்தை பார்க்கும் பொழுது, சங்கீதம் 20 முதலாவது வசனத்திலே, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. ஆபத்து நாள், அடைக்கலமான நாள், அடைக்கலம் தரக்கூடிய நாள் என்று சொல்லி இந்த முதலாவது வசனத்திலேயே நாம் பார்க்கிறோம். என்ன ஆபத்து நமக்கு இருந்தாலும் அந்த ஆபத்து ஆண்டவருக்கு ஆபத்து அல்ல. நமக்கு அது ஒரு நிகழ்ச்சி, நமக்கு ஒரு சம்பவம், நமக்கு ஒரு சரித்திரம். ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவருக்கு, அல்பாவும் ஒமேகாவுமானவருக்கு, முந்தினவரும் பிந்தினவருமானவருக்கு, எப்பொழுதுமே வாழக்கூடிய நீண்ட ஆயுஸ் உள்ளவருக்கு அது ஒரு பெரிய தேவையும் அல்ல, ஒரு வேண்டுதலும் அல்ல, ஒரு ஆபத்தும் அல்ல. ஆண்டவரிடத்தில் எந்த காரியத்தை சொன்னாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை, ஆவனவற்றை ஆண்டவர் ஆக்கி கொடுக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லித்தான் வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆக முதலாவது வசனம் அடைக்கலம் தரக்கூடிய வசனம். அடைக்கலத்திற்காக சங்கீதக்காரன் வேண்டுதல் பண்ணுவதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த அடைக்கலம் என்பது ஆண்டவருடைய நாமத்தில் கிடைக்கிறது என்று சொல்லியும் அந்த வசனம் நமக்கு அறிவிக்கிறது. இயேசுவின் நாமமே திருநாமம் என்று சொல்லி பாடுகிறோமே, அந்த நாமத்தினாலே வரக்கூடிய அடைக்கலம், ஆசீர்வாதம், அநேக விதமான பாதுகாப்புகள், இதையெல்லாம் குறித்து அந்த இயேசுவின் நாமம் என்று நாம் பாடக்கூடிய பாடல் நமக்கு அறிவிக்கிறது. அவருடைய நாமத்தினாலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதே சங்கீதத்திலே பலவிதமான நன்மைகளை நாம் பார்க்கிறோம். என்ன நன்மைகள் என்று பார்த்தால், முதலாவதாக அடைக்கலம்தான். ஆண்டவர் நமக்கு அடைக்கலம், அடைக்கல பட்டணம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலும் நாம் காண்கிறோம். கர்த்தர் நம்முடைய அடைக்கலம். 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நம்முடைய உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், தேவனுடைய சந்நிதி, கர்த்தருடைய பிரசன்னம். இதற்குள்ளாக நாம் காக்கப்படும் பொழுது நமக்கு ஆபத்தில்லை. ஆனால் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு நாம் வழி விலகி செல்லும் பொழுது, சுயமதியை நெறி என்றுகந்து சாய்ந்து நம்முடைய இஷ்டப்படி வாழும் பொழுது தண்டனை நம்முடைய தலையின் மேல் வந்து விழுகிறது. மழை, சரியான மழை, குடைபிடித்து செல்கிறோம். மழைக்குள்ளே நம்முடைய சரீரத்தின் அங்கங்கள் இருக்கும் பொழுது மழை தண்ணீர் நம்மை நனைப்பதில்லை. ஆனால் குடைக்கு வெளியே நம்முடைய காலு, கை, நாக்கு, மூக்கு, வாய் வெளியே போச்சுன்னா தண்ணீர் நம்மை நனைத்து விடுகிறது. ஒன்று கொடையை ஒழுங்காக பிடிக்கணும், அல்லது கொடைக்குள்ள பத்திரமா நம்முடைய சரீரத்தின் அங்கங்கள் அடங்க பெற்றனவாக இருக்க வேண்டும். ஆக ஆண்டவருடைய அடைக்கலம் நமக்கு உண்டு. அந்த அடைக்கலத்திற்குள்ளே நாம் அமைதியாக இருக்க வேண்டும். நம்முடைய இஷ்டப்படி கையை கால் ஆட்ட முடியாது. நோவா அந்த பேழைக்குள்ளே இருந்தான், பல நாட்கள் இருந்தான். பேழைக்கு வெளியே வந்து ஒரு தடவை நீந்தி விட்டு வெளியே வீட்டுக்கு வருவோமே என்று சொல்லி பேழையை விட்டு வெளியே வரவே இல்லை. ஆண்டவர் சொல்லும் நாள் வரை, ஆண்டவர் குறிப்பிடும் நாள் வரை பேழைக்குள்ளே இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய அடைக்கலத்திற்குள்ளே அனுதினமும் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு அபயம், கிறிஸ்துவுக்கு வெளியே நமக்கு அபாயம். அபாயமின்றி அபயத்தோடு வாழ வேண்டுமென்றால்
ஒரு காலத்தில் பாடினோம், துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான். ஆலயத்தில் பாடினோம். அந்த பாட்டை விட்டோம். என்ன, 91ஆம் சங்கீதத்தின் அடிப்படையிலும் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலும் எழுதப்பட்ட பாடப்பட்ட பாடல் துங்கனில் ஒதுங்குவோன். அப்படின்னா பரிசுத்தமானவருக்குள் பதுங்கி கொண்டால் பங்கமின்றி தங்குவான், ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஆக முதலாவதாக இந்த அடைக்கலம் நமக்கு எப்படி கிடைக்கிறது என்றால் ஆண்டவருடைய நாமத்தினாலே கிடைக்கிறது. அவருடைய நாமத்தினாலே அடைக்கலாம், அவருடைய நாமத்தினாலே ஆத்தும ரட்சிப்பு என்று சொல்லியும் 5ஆம் 9ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆத்தும ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. அவருடைய நாமத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய நாமத்தினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு நற்சான்றிதழ், சர்டிஃபிகேட், அதிகாரம் பெறுகிறோம் என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதம் கற்பிக்கிறது. ஆக ஆண்டவருடைய நாமத்தினாலே அடைக்கலம் மட்டுமல்ல, ஆத்தும ரட்சிப்பு மட்டுமல்ல, அற்புதமான வெற்றிகளும் கிட்டுகின்றன என்று சொல்லி 7ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே பெரிய வெற்றி, சிறப்பான வெற்றி, இந்த வெற்றியெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. இயேசுவின் நாமத்திலே போ என்று சிலர் கட்டளையிடுகிறோமே, பிசாசை துரத்தும் பொழுது அந்த அளவிலே அவருடைய நாமத்திற்கு வல்லமை உண்டு. ஆக முதலாவதாக தேவனுடைய கிருபையினாலே ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்வது, தேடிக்கொண்டிருக்கக்கூடியது, அவரிடமிருந்து நாம் வாஞ்சித்து பெற்ற அல்லது வாஞ்சித்து பெறுகிற நன்மைகள் என்று பார்க்கும் பொழுது முதலாவதாக அடைக்கலாம், இரண்டாவதாக ஆதரவு என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆதரவை குறித்து 2வது வசனம் சொல்கிறது. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக என்று வாசிக்கிறோம். சியோனிலிருந்து, அதாவது தேவ ஆலயத்திலிருந்து, அதாவது எருசலேமிலிருந்து, அதாவது தேவனுடைய சந்நிதி பிரசன்னத்திலிருந்து, அதாவது பரலோகத்திலிருந்து, பல அர்த்தங்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நமக்கு ஆதரவுகள் கிடைக்கின்றன என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக அடைக்கலத்திற்காக மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஆதரவுக்காகவும் சங்கீதக்காரன் வேண்டுதல் செய்வதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய தெய்வம் நமக்கு கேட்காத நன்மைகளையே தருகிறவர். அப்படின்னா கேட்கக்கூடிய நன்மைகளை தருவாரா, தரமாட்டாரா? பிதாவே உம்முடைய குமாரனை எனக்காக அனுப்பும் நீ கேட்டீங்களா? இல்லை, அவர் தந்தார். குமாரனே உம்முடைய ஜீவனை எனக்காக விடும், உம்முடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்தும் என்னெல்லாம் கேட்டீங்களா? இல்லையே, ஜீவனை விட்டா ரத்தத்தை சிந்தினார். ஆண்டவரே இன்றைக்கு முழுவதும் சுவாசிப்பதற்கு எனக்கு சுவாசம் தாரும் என்று கேட்டீங்களா? இல்லவே இல்லை. ஆண்டவர் சுவாசத்தை தந்து கொண்டிருக்கிறார், நாம் சுவாசித்து கொண்டிருக்கிறோம். பொருள் என்ன? கேட்காத நன்மைகளையே ஆண்டவர் வலிய தந்து கொண்டிருக்கிறார் என்றால் நாம் கேட்கும் நன்மைகளை அவருடைய சித்தப்படி ஆண்டவர் தந்தருளுவது அதிக நிச்சயம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்திருக்கும் பொழுது அவரோடு கூட மற்ற எல்லா நன்மைகளையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நான் பார்க்கிறோம். ஆக குமாரனையே கொடுத்தவர் எதை கொடுக்க மாட்டார்? ஆண்டவருடைய ஆதரவு நிச்சயம். பெருவழியாக மனிதர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இடது பக்கம் வலது பக்கத்தில் மரங்கள், ஒரு குறிப்பிட்ட ஆலமரம், அந்த ஆலமரத்தில் ஒரு பெரிய கிளை ஒரு பக்கத்தில் இது நின்று கொண்டிருந்தாலும் அதனுடைய கிளை சாலைக்கு மேலாக அப்படியே வளைந்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த கிளை மேலே 2 குருவிகள், 2 குருவிகளும் சம்பாஷிக்கின்றன. ஒரு குருவி சொல்லுகிறது, ஆமாம் அந்த கீழே மனிதர்களெல்லாம் ரொம்ப துக்கத்தோடு போகிறாங்களே, ரொம்ப எரிச்சலோடு போகிறாங்களே, தங்களுக்கு தாங்களே பேசிக்கொண்டே போகிறார்களே, ரொம்ப கவலையோடு அவருடைய முகம் காணப்படுகிறது, யார் மூஞ்சியிலும் அருள் இல்லையே, நிம்மதியில்லாத மனிதர்களாக இருக்கிறார்களே என்று ஒரு குருவி சொல்லுகிறது. அடுத்த குருவி சொல்லுகிறது, நம்மை எல்லாம் படைத்து பிழைப்பூட்டி பராமரிக்க ஒரு பரமபிதா உண்டு, அந்த விதமான ஒரு பரமபிதா இவங்களுக்கெல்லாம் கிடையாது போல என்று சொல்கிறது. நம்மை படைத்து பிழைப்பூட்டி பராமரிக்க நமக்கு தெய்வம் உண்டு.
நம்முடைய பரமபிதா, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்தவர். அவரிடத்திலே கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை. இதெல்லாம் ஆண்டவருடைய ஆதரவு தரக்கூடிய அற்புதமான வாக்குத்தத்தங்கள். ஆக ஆண்டவருடைய ஆதரவுக்காக ஜெபிக்கிறோம். 4வது வசனம் சொல்லுகிறது ஆண்டவருடைய ஆலோசனைகளுக்காக. 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஆலோசனைகள் என்ன வாசிக்கிறோம்? 4ஆம் வசனத்திலே, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்முடைய ஆலோசனைகள் நிறைவேற்றப்படத்தக்கதாக, நம்முடைய ஜெப குறிப்புகள் சந்திக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் அருள் செய்கிறார். நம்முடைய ஆலோசனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கக்கூடிய தெய்வம். அவருக்கு சித்தமான காரியங்கள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கிறார். குறைவுகளை சந்திக்கிறார். ஒருவேளை கோரிக்கைகளை சந்திக்கவில்லை. நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய தெய்வம் நமக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளே சந்திக்கிறார் என்று சொல்லித்தான் வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் 5ஆம் வசனத்திலே ஆத்தும ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்புக்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதாக 5ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆக இன்னும் பார்க்கும் பொழுது வேதத்திலே இந்த சங்கீதத்தின் அடிப்படையிலே 4வதாக ஆத்தும ரட்சிப்பு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த ஆத்தும ரட்சிப்புக்காகவும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதாக சங்கீதக்காரன் அறிவிக்கிறான். என்ன மீண்டுமாக அந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் வசனத்திலே, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. 6ஆம் வசனம் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும், ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக இருக்கும். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். என்ன வசனம்? அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். நம்ம ஆட்கள் என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க இந்த நாட்களில்? முதல்ல ரட்சிப்பு, திரும்ப அபிஷேகம். ரட்சிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் அபிஷேகிக்கிறார் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக ரட்சிப்புக்கு பிறகு அபிஷேகம் அல்ல, அபிஷேகத்திற்கு பிறகுதான் அல்லது அபிஷேகத்தின் ஊடாகத்தான் ரட்சிப்பு. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். விடுதலைக்கு பிறகு ஆவியானவர் அல்ல. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. ஆவியானவர் இல்லை என்றால் விடுதலை இல்லை, ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை. இதையெல்லாம் வேதத்திலிருந்து தெளிவாக விளங்கி கொண்டு நிம்மதியோடு நடக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அபிஷேகம் பெற்ற உடனே அது பறந்து விடாது. பொருளை கண்ட உடனே ஓடி விடாது. ஆளை கண்ட உடனே பறந்து விடாது. ஆள் வந்தாலும் சரி, பொருள் வந்தாலும் சரி, அபிஷேகம் நிலைத்திருக்கிறது, உங்களை விட்டு நீங்காது. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே வாசம் பண்ணும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லி ஆண்டவர் யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஜெபிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தை கருத்தாக வாசியுங்கள், கருத்தாக புரிந்து கொள்ளுங்கள். அங்கும் இங்கும் அலசடிப்பட்டு அலை பாய்ந்து உங்களையே நீங்கள் குழப்பிக் கொள்ளாதிருங்கள். இன்னும் பார்க்கிறோம் அந்த பகுதியிலே ஜபம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஜபம், ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம். அந்த ஜெப வாழ்க்கைக்காகவும் சங்கீதக்காரன் ஜெபிப்பதாக 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக.
இன்னும் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. 6ஆம் வசனம், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். உமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். 9ஆம் வசனம், கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். ஆக 6 விதமான காரியங்களை நாம் இந்த சங்கீதத்தில் முதலாவதாக ஆராய்ந்தோம். 1, அடைக்கலம். அந்த அடைக்கலத்தில் கிடைப்பது ஆத்தும ரட்சிப்பும் அற்புத வெற்றியும். 2ஆவதாக ஆதரவு. 3ஆவதாக ஆலோசனை. 4ஆவதாக ஆத்தும ரட்சிப்பு. 5ஆவதாக அபிஷேகம். 6ஆவதாக அனுதினமும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஜெபம், அதற்குள்ளான விடுதலைகள். இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு அருளி செய்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை இந்த சங்கீதத்தின் வேறு வித்தியாசமான காரியங்களை நாம் படிக்கும் பொழுது, முதலாவதாக வேண்டுதல்கள், 2ஆவதாக வெற்றியின் காரணிகள். ஐயா ஜெபிச்சு பார்க்குறையா, பலனை கிடைக்க மாட்டேங்குதையா, என்னையா பண்ண? காரணிகள். சில ரகசியங்கள் இப்பொழுது சொல்ல போகிறேன். முதலாவதாக நாமம், ஆண்டவருடைய நாமத்தினாலே வரக்கூடிய வெற்றி. 1ஆம் வசனம், 5ஆம் வசனம், 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே வரக்கூடிய வெற்றி. 2ஆவதாக ஆலயம், ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆண்டவர் ஜெபங்களுக்கு பலன் அளித்து வேண்டிய வெற்றிகளை ஆண்டவர் கொடுக்கிறார். எனவே ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை வாஞ்சித்து ஆராதனைகளிலே சந்தோஷமாக கலந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறானே, அதை மனதில் வைத்து 2 பேராது 3 பேராது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் என் வாசமாக இருக்கிறேன் என்று வாக்கருளினாரே ஆண்டவர். அதை மனதிலே வைத்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுக்கூட கூடாது என்று சொல்லப்பட்ட கட்டளை மனதிலே வைத்து ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று கருதி ஆலய வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே அந்நாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றிய பொழுது அவருடைய ஜெபத்துக்கு விடை கிடைத்தது, விடுதலை கிடைத்தது, வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறின என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, காணிக்கை 3ஆவது வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த காணிக்கை என்ற வசனத்திலே நாம் சேலா என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். சேலா என்ற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? சேலா என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், அந்த இடத்திலே நிறுத்தி சிந்திக்கவும் என்பது பொருள். பல பொருள்கள் உண்டு. சேலா என்ற வார்த்தைக்கு முக்கியமான பொருள், அந்த இடத்திலே வசனத்தை நிறுத்தி ஆழமாக சிந்தியுங்கள். சேலா வசனம் 3ஆம் வசனம், நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திலே பற்றுறுதி வேண்டும். அந்த ஜெபத்திற்கு விடை கட்டாயமாக கிடைக்கும் என்று கருதி ஏற்கனவே ஒரு ஸ்தோத்திர காணிக்கை செலுத்திவிட வேண்டும். காணிக்கைகள் சர்வாங்க தகன பலி, ஆண்டவருக்கு நம்மை பூரணமாக ஒப்பு கொடுத்து காணிக்கைகளினாலே அவரை கனம் பண்ணி ஜபிக்கக்கூடிய ஜபத்திற்கு பலன் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமா, ஆலயத்திற்கு போகிறோம், ஜப கூட்டத்திற்கு போகிறோம், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் நம்மை சந்திக்கிறார்கள், காணிக்கை கொடுக்கிறோமா? அவர்களை ஆதரிக்கிறோமா? ஆலயத்திற்கு காணிக்கை, ஊழியக்காரர்களுக்கு காணிக்கை, ஒன்றும் இல்லாதவர்களுக்கு நன்கொடைகள். பாருங்க, கொடுப்பது ஒன்று, கர்த்தருக்கு கடன் கொடுப்பது உண்டு. கொடுப்பது காணிக்கை, கடன் கொடுப்பது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை ஆண்டவர் திருப்ப கொடுப்பார். ஆக கொடுத்தலும் கடன் கொடுத்தலும் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானவை. அது மட்டுமல்ல, சர்வாங்க தகன பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு புத்தியும் பரிசுத்தமுமான ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் எழுதுகிறான். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே. அதுபோல நம்முடைய சரீரங்களை கூட ஆண்டவருக்கு தகன பலிகளாக,
காணிக்கைகளாக ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த சங்கீதத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாவது ரகசியம், மூன்றாவது காரணி, மூன்றாவது நிபந்தனை. நான்காவதாக ஒற்றுமை. நான் நான் என்று சங்கீதக்காரன் சொல்லிவிட்டு 5ஆம் வசனத்திலே நாங்கள், 7ஆம் வசனத்திலே நாங்கள், 8ஆம் வசனத்திலே நாங்கள், 9ஆம் வசனத்திலே நாங்கள் பன்மையிலே சொல்வதாக பார்க்கிறோம். ஒற்றுமை, நம்மிடையே காணப்படக்கூடிய ஒற்றுமை ஜபத்திற்கு பலன் கொடுக்கும். அதனால்தான் தனி ஜபம் மட்டுமன்றி குடும்ப ஜபம், ஆலயத்தில் உள்ள ஜபம், உபவாச ஜபம், மன்றாட்டு ஜபம், இன்னும் அநேகர் கூடி பரிந்துரை ஜபம், இதிலெல்லாம் நாங்கள் என்ற வார்த்தை உபயோகிக்கப்படும். எனவே ஒற்றுமையோடு வாழ்வது ஜபத்திற்கு பலன் அளிக்கக்கூடியது. ஒற்றுமையோடு வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றியை தருவது. ஆக ஒற்றுமையை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது மட்டுமல்ல, 5ஆவதாக ரட்சிப்பு. ஆண்டவருடைய ரட்சிப்பை இந்த உலகத்திலே விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் ஜெபிக்க வேண்டும். விசுவாசிகள் வேறு, பிச்சைக்காரர்கள் வேறு. ஆண்டவரிடத்தில் போகும் பொழுது பிச்சைக்காரர்களாக போகாமல் பிள்ளைகளாக போக வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அவருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள். இவர்களுடைய ஜெபத்திற்கு உறுதியான பதில் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்ல, மேன்மை பாராட்ட வேண்டும். சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய நாமத்தை குறித்து மற்றவர்களிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். விசுவாசிகளிடத்திலே மட்டுமல்ல, அவிசுவாசிகளிடத்திலே, புறஜாதிகளிடத்திலே ஆண்டவருடைய நாமத்தை குறித்து அறிக்கை செய்ய வேண்டும். அது ஆண்டவருடைய நாமத்தை குறித்த மேன்மை பாராட்டுதல் ஆகும். 6ஆவதாக விசுவாசத்தோடும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபம். ஏனென்றால் அவர் கர்த்தர், அவர் யாக்கோபின் தேவன், அவர் வலதுகரம், அவர் ராஜா என்ற காரியங்களை எல்லாம் இந்த சங்கீதங்களிலே ஒரு சில வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆக இந்த மாதிரிப்பட்ட நிபந்தனைகள், ஜெபத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய விடைகளின் காரணிகள், இவற்றையெல்லாம் மனதில் வைத்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்களுக்கு விடைகள் உண்டு, விடுதலைகள் உண்டு, விமோசனங்கள் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வேண்டுதல்களையும் வெற்றியின் ரகசியங்களை குறித்து நாங்கள் சிந்திக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மேலாக ஆண்டவரே, சேலா என்று வரும் பொழுது நாங்கள் அந்த இடத்திலேயே வேத பகுதியை நிறுத்தி ஆழமாக யோசித்து சிந்தித்து அந்த வசனங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். கர்த்தாவே, உம்மிடத்தில் வேண்டுவது எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற பெரிய ஸ்லாக்கியம். எங்கள் வேண்டுதல்களுக்கு நீர் விடை கொடுப்பது உமக்கு ஆனந்தமான அனுபவம். எனவே கர்த்தாவே, வேண்டுதலிலும் விடை பெறுவதிலும் நாங்கள் நிலைத்திருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி முன்னேறி செல்ல கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.